அடுத்த வருஷம் இன்னொரு மாடல் லான்ச் பண்றாங்க. பேட்டன் ரேட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு கலக்குங்க. பட் 1300 இருந்து பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. 2900 வரைக்கும் மொத்தம் ஒரு 14 மாடல் பண்றாங்க. வெப்சைட் mistershot.co.in ஆர்டர் பண்ணிக்கலாங்க. அதுக்கடுத்து அமேசான்ல வாங்கிக்கலாம், ஃபிளிப்கார்ட்ல வாங்கிக்கலாம். அதுல ஒண்ணும் கிடையாது. ஒரே ஒரு ஆணி அடிச்சு மாட்டினா போதும். பேசிக் மாடலுங்க. ஸ்மார்ட் அப்படிங்கிற மாடல் ஜஸ்ட் 1300 ரூபாய்க்கு 10 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பாத்தீங்கன்னா பாலிப்ரொபைலன் அப்படிங்கிற பிளாஸ்டிக். இது வந்து 1600 ரூபாய்க்கு நான் ஸ்டாப்பா எவ்வளவு தண்ணி வேணா வந்துட்டே இருக்குங்க. ஓகேங்க, இது வந்து பேசிக் மாடலுங்க. இவ்வளவு தண்ணி பிடிச்சதுக்கு அப்புறம் குடிக்க முடியும். அந்த கேப்லயே சூடாதிரும். மாடலுக்கு அடுத்து அப்கிரேட் பண்ணது இந்த த்ரெட் தாங்க. நான் ஃபர்ஸ்ட் அப்கிரேட் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட்ல இந்த த்ரெட் வந்து எங்கேயுமே இருக்காதுங்க. சும்மா சொல்ற மாதிரி தான் இருக்கும். அது கண்டிட்டு வந்துரும், லீக்கேஜ் வந்துரும். ஆரம்பத்துல என்ன பண்ணிட்டு அடுத்து சுவிட்ச் வச்சுட்டுங்க. சோ வந்து பிரைம் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓவர்லோட் ஏதாவது கரண்ட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆயிருங்க. மிஸ்டர் ஷாட்ல அதிகமா சேலான ப்ராடக்ட்ங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆயிட்டு இருக்கிற ப்ராடக்ட் அமேஸ். ஆமாங்க, எப்பயுமே அதாவது ஆல் டைம் இதுன்னு சொல்லுவாங்க இல்லீங்களா, அந்த மாதிரி. ஆமாங்க மேடம். இது பாத்தீங்கன்னா சுவிட்ச் வந்துரும், எம்சிபி பிரேக்கர் வந்துரும். இது வந்து அமேஸ் அப்படிங்கிற மாடலுங்க. இதுல என்ன, இது வந்து 2.0ங்க. ஓகே, கண்டுபிடிக்கலாங்களா? இதுல பாத்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் இருக்குங்களா? இதுல ஸ்க்ரூஸ் இருக்காதுங்க. இந்த அவுட்லெட் பைப் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து தனியா அட்டாச் பண்ணிருப்போம். நான் இல்ல ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லும் தனியா அட்டாச் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா ஃபுல்லி மோல்டடா நம்ம ஆமா. இதோட கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 550 ml. இது 750 ml பண்ணிருக்கோம். இந்த சன் வந்து 7வது படிக்கிறாருங்க. எங்க அப்பாக்கு 82 84 வயசு ஆச்சுங்க. அவரே போய் ஆன் பண்ணுவாரு, குளிப்பாரு, வந்துருவார். 7வது படிக்கிற 9வது படிக்கிற என் பையன் அவரே போய் குளிச்சிருவார், வந்துருவார். சோ சுடுதண்ணி பிரச்சனை எங்க வீட்டுல கிடையாது. மெல்டிங் டெம்பரேச்சர் 320 டிகிரிங்க. அதனால நீங்க நெருப்புலயே போட்டாலும் தெரியாதுங்க. இப்ப அதிகமா போயிட்டு இருக்கிற கலர்னு பாத்தீங்கன்னா இந்த கலர் தான். எதுக்கு லைக் பண்றாங்கன்னு நல்லா இருக்குங்க. சோ இங்க ஃபுல்லா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஷிப்பிங் ஃப்ரீ, 10 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி, ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நம்ம கொடுக்குறாங்க. சூடாயிட்டே இருக்குங்க. அந்த சூடாகிற தண்ணியோட டெம்பரேச்சர் 70 டிகிரி 80 டிகிரி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த தெர்மோஸ்டாட் வந்து கட் ஆஃப் பண்ணி கொடுத்துருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்டி vlogs. நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவையை கலக்கிட்டு இருக்கிற மிஸ்டர் ஷாட் அப்படிங்கிற இடத்துல தாங்க இருக்கோம். இவங்க வந்து ஓன் மேனுஃபேக்சர் பண்ணி உங்களுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னாதாங்க கரெக்டா இருக்கும். சார் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கூப்பிடலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சந்தோஷம் மேடம். நம்ம மிஸ்டர் ஷாட் எங்க இருக்கு, லொகேட் ஆயிருக்கு, நம்ம ஃபேக்டரி எங்க இருக்கு? சரிங்க. இந்த யூனிட் பாத்தீங்க அப்படின்னா காந்தி பார்க் பக்கத்துல பொன்னையராஜபுரங்க. ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஏரியால வந்து வாட்டர் ஹீட்டர் கம்பெனியாவே சொல்ற அளவுக்கு இப்போ கொஞ்சம் ஆயிட்டாங்க. ஓ, அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ராசி பில்டிங் எல்லாத்துக்கும் தெரியும். பேஸ்மெண்ட்ல தான் நம்மளோட ஃபேக்டரிங்க. கடந்த 10 வருஷமா நம்ம இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இங்க நின்னுட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா காந்தி பார்க் ரவுண்டானாங்க. பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடுல இருந்து பாப்பாங்க. ஆர்எஸ்புரம்னா எல்லாத்துக்குமே தெரியும். ஆர்எஸ்புரம் வந்து ஒரு 50 மீட்டருக்குள்ள நம்மளோட ஷோரூம் வந்து லொகேட் ஆயிருக்கு. பாருங்க, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஷாப் இருக்கு. நீங்க எங்கேயும் போய் அலைய தேவையில்லை. இங்க முருகர் கோயில் எல்லாத்துக்கும் தெரியும். முருகர் கோயில் 4வது பில்டிங். ஓகேங்களா? அதான் வந்து லேண்ட்மார்க். சார், நம்ம அந்த வாட்டர் ஹீட்டர் நீங்க 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களே ஓன் மேனுஃபேக்சர் பண்றீங்களா? ஆமா மேடம். A to Z மேக்ஸிமம் எல்லா ஸ்பேருமே நம்மளே ஓனா நீங்களே கண்டுபிடிச்சதுன்னு தான் சொல்லணும் இல்லையா? ஆக்சுவலா அது அந்த கிரெடிட் எனக்கு வேண்டாம். நிறைய அப்டேட் பண்ணிருக்கோம். ஏன்னா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 25-35 வருஷமா இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்ல இருக்குதுங்க. அதான கொஞ்சம் அதை எப்படி சொல்ல சேஃப்டி இல்லாம இருந்துச்சுங்க. அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி இது மேக்ஸிமம் சேஃப்டி பண்ணிருக்கோம். அடுத்த வருஷம் இன்னொரு மாடல் லான்ச் பண்றாங்க. பேட்டன் ரேட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா ஒரு கலக்குங்க. அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கேன். நானும் பாக்குறேன், எங்க எடுத்தாலும் மிஸ்டர் ஷாட் தான் வருது. நானும் கஸ்டமர் அந்த அளவுக்கு எப்படி சொல்றீங்க, ஷேர் பண்றாங்க, ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதனால போயிட்டு இருக்கு. சோ ஸ்டார்டிங் என்ன ரேட்ல இருந்து குடுக்குறீங்க? நம்மட்ட 1300 இருந்து பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. 2900 ரூபாய் வரைக்கும் மொத்தம் ஒரு 14 மாடல் பண்றாங்க. 10 வருஷம் பிசினஸ்லயே முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சதுங்க. அதிகம் நினைச்சறாதீங்க, வீடியோ பார்த்துட்டு ஏதாவது அதிகமா இருக்குமோ அப்படி நினைச்சறாதீங்க. மேக்ஸிமம் 2900 ரூபாய் நம்மளோட டாப் எண்ட் மாடல் அதுதாங்க. அது அப்பப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கும். அவங்க கூப்பிட்டாங்கன்னா அந்த டைம்ல என்ன ஆஃபர்னு பார்த்துட்டு அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. சரிங்க சார். இப்போ ஆன்லைன் த்ரூ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா? நம்மளோட வெப்சைட் mistershot.co.in ஆர்டர் பண்ணிக்கலாங்க. அதுக்கடுத்து நம்ம வாட்ஸ்அப் API 76038 இந்த நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அதுலயே நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாங்க. ஆப் ஒன்று ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னொரு 1 வீக்ல அதுவும் வந்துரும். அதுக்கடுத்து அமேசான்ல வாங்கிக்கலாம், ஃபிளிப்கார்ட்ல வாங்கிக்கலாம். சோ நீங்க கூகுள்ல போய் மிஸ்டர் ஷாட்னு சர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு எங்க கன்வீனியன்ட்டா அங்க வாங்கிட்டீங்கன்னா சர்வீஸ் சப்போர்ட் நான் கொடுக்குறேங்க. சார், இப்ப ஸ்டார்டிங் என்ன மாடல், எந்த மாதிரி யூஸ் பண்ணனும் அதெல்லாம் யூசேஜ் எல்லாமே சிம்பிள் தான் மேடம். ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துடுறாங்க. எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறது நார்மலா பாத்தீங்கன்னா எல்லா வீடுகளிலுமே என் வீட்டுல இந்த வாட்டர் ஹீட்டர் எப்படி மாட்டுறது, என் வீட்டுல இதை மாட்ட முடியுமா அப்படிங்கறதான். கண்டிப்பா சார். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 16 ஆம்ஸ் பிளக் பாயிண்ட் எல்லா வீட்லயும் இருக்குங்க. ஃப்ரிட்ஜுக்கு, வாஷிங் மிஷினுக்கு அல்லது வாட்டர் ஹீட்டருக்கு போட்டுருந்தாங்கன்னா அந்த 16 ஆம்ஸ் கண்டிப்பா வேணும். ஏன் 16 ஆம்ஸ் வேணும்னு சொல்றோம்னா அதுலதான் எர்த்து கொடுத்துருப்பாங்க. மத்த எதுலயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. 16 ஆம்ஸ் பிளக் பாயிண்ட் வேணும். அவங்க வீட்டுல நார்மல் வாட்டர் டேப் இருந்தா அதுல வந்து கனெக்ட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ராயல் யூனியன் ஒன்று கொடுத்துருவோம். இது மூலமா நம்ம வாட்டர் ஹீட்டருக்கு இன்லெட் போயிட்டு அதுவே வெளியில வரும். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தண்ணி உள்ள போய் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆன் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் டேப்புங்க. இல்லைன்னா 2-வே டேப்ல இன்னைக்கு நிறைய வீட்டுல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஒரு வே பாத்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டருக்கு எப்பயும் போல எடுத்துக்கலாம். இன்னொன்னு தான் அவங்க ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது வந்து 2-வே டேப்புங்க. இல்ல அப்படின்னா ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் நிறைய வீட்டுல சும்மா வச்சிருப்பாங்க அந்த இடமே.
சோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதுல இருந்து அவங்க வந்து இன்லெட் எடுத்துக்கலாங்க. சரி. நீங்க கவனமா பாத்தீங்கன்னா அவுட்லெட்ல நம்ம எதுவுமே பண்ணலீங்க, வர்ற தண்ணி டைரக்டா தான் அப்படியே பிடிக்கும். வேணும்னா இங்க வந்து இதே மாதிரி ஒரு டியூப் ஒன்று போட்டு டைரக்டா பிடிச்சிக்கலாங்க. சோ உங்க வீட்டுல மேக்ஸிமம் இதுல ஏதாவது ஒண்ணு 100% உங்க வீட்டுல இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா எப்படி மாட்டுறது, எலக்ட்ரிஷியன் வேணுமா பிளம்பர் வேணுமான்னு கேட்பீங்க. அதுல ஒண்ணும் கிடையாது, ஒரே ஒரு ஆணி அடிச்சு மாட்டினா போதும், அவ்வளவுதான். நீங்களே வந்து ஒரே ஒரு ஆணி அடிச்சு இதை அப்படியே கொண்டு போய் மாட்டிட்டீங்கன்னா போதுங்க. இந்த கேபிள் பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளேக்காக சின்னதா வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா 1.5 மீட்டர் நம்ம ஸ்டாண்டர்டா கொடுக்குறோம் இந்த மாடலுக்கு. அதுக்கு மேல அவங்களுக்கு கஸ்டமைஸ்டா வேணும் அப்படின்னா முதல்ல ஆர்டர் பண்ணும்போது சொல்லிட்டாங்கன்னா மீட்டருக்கு 80 ரூபாய் இப்ப நம்ம வந்து வாங்கிட்டு இருக்காங்க. எத்தனை மீட்டர் வேணுமோ எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஷவர் கட்டு நிறைய வீட்டுல சும்மா வச்சிருப்பாங்க, அதுல இருந்து வேணாலும் அவங்க வந்து இன்புட் எடுத்துக்கலாம். சோ எங்க வேணா எடுத்துக்கலாங்க. ஆமாங்க. சோ இதெல்லாம் வந்து மாற்ற ஸ்டைலுங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா மாடல்ஸுங்க. இது நம்மளோட பேசிக் மாடலுங்க. ஸ்மார்ட் அப்படிங்கிற மாடல் ஜஸ்ட் 1300 ரூபாய்க்கு 10 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட கொடுத்துட்டு 10 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. அப்புறம் பாத்தீங்கன்னா ஷிப்பிங் வந்து ஃப்ரீங்க. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல் ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்காங்க. 1300 இதுலயே ஆஃபர் இருக்கு. வெப்சைட்டுக்குள்ள போனாங்கன்னா ஆஃபர் பிரைஸ் அதுலயே ஆஃபர் இருக்கு. ஓகேங்களா. இது வந்து ஸ்மார்ட் அப்படிங்கிற மாடலுங்க. எப்படி சார் உடனே சுடுதண்ணி வந்துரும்? 15வது செகண்ட்ல இருந்து உங்களுக்கு ஹாட் வாட்டர் கிடைக்க ஆரம்பிச்சு. இது வந்து ஸ்மார்ட் அப்படிங்கிற மாடலுங்க. இதுக்கு அடுத்து வந்து நான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண மாடலுங்க. இது வந்து எக்கானமி அப்படிங்கிற மாடலுங்க. இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா பாலிப்ரொபைலன் அப்படிங்கிற பிளாஸ்டிக். இது வந்து 1600 ரூபாய்க்கு ஒன்னும் ஆகாது. நம்மளோட வாட்டர் ஹீட்டர்ல பெரிய அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா 70-75 டிகிரிக்கு மேல தண்ணியோட டெம்பரேச்சர் போச்சுன்னா மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். அதனால எல்லா மாடலுமே நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து பாலிப்ரொபைலன் அப்படிங்கிற பிளாஸ்டிக்ல பண்ணிருக்கோம். இது 10 வருஷத்துக்கு முன்னால வாங்கி இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ற கஸ்டமரும் இருக்காங்க. 10 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து 1600 ரூபாய்க்கு எக்கானமி அப்படிங்கிற மாடல். இந்த மாடல் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 3 கலர் நம்ம வந்து கொடுக்குறாங்க. 3 கலர் ப்ளூ, இந்த கலர் ரெட்டுங்க. ஆமா. எத்தனை நிமிஷத்துல சுடுதண்ணி? 15வது செகண்ட்ங்க. நிமிஷத்துக்குலாம் வேலை இல்ல. 15வது செகண்ட்ல இருந்து உங்களுக்கு ஹாட் வாட்டர் போட்டுட்டு நம்ம இப்படி இது பண்றோம். அவ்வளவுதாங்க. 15 செகண்ட்ல இருந்து உங்களுக்கு பாத்திங் டெம்பரேச்சர்ல சுடுதண்ணி வந்துரும். நான் ஸ்டாப்பா எவ்வளவு தண்ணி வேணா வந்துட்டே இருக்குங்க. ஓகேங்க. இது வந்து பேசிக் மாடலுங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரீமியம் மாடல் நம்ம சொல்றாங்க. பிரீமியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஏபிஎஸ் பிளாஸ்டிக்ங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து பாலிப்ரொபைலன். இது வந்து ஏபிஎஸ் பிளாஸ்டிக் ஃபுட் கிரேடுங்க. இது பாத்தீங்கன்னா பேசிக் மாடல் கிளாசிக் அப்படிங்கிற மாடலுங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து பிரைம் அப்படிங்கிற மாடல். இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைமா இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர்ல சுவிட்ச் வச்சது 8 வருஷத்துக்கு முன்னால நான். ஆமாங்க. என்ன காரணம் அப்படின்னா நிறைய வீட்டுல பாத்ரூம்க்கு வெளியில சுவிட்ச் இருக்கும். இன்ஸ்டன்ட்க்கு வந்து உள்ள இருந்தாதான் அவங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கு. ஓகேங்களா. உடனே ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க முழு தண்ணி பிடிச்சதுக்கு அப்புறம் பிடிக்க முடியும். அந்த கேப்லயே சூடு ஆறிடும். அதனால பாத்தீங்கன்னா சுவிட்சோட நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபர்ஸ்ட் கொடுத்தது இந்த மாடல் தாங்க. பேசிக் மாடலுக்கு அடுத்து அப்கிரேட் பண்ணது இந்த த்ரெட் தாங்க நான் ஃபர்ஸ்ட் அப்கிரேட் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட்ல இந்த த்ரெட் வந்து எங்கேயுமே இருக்காதுங்க. சும்மா பைப் சொருகிற மாதிரி தான் இருக்கும். அது கழண்டிட்டு வந்துடும், லீக்கேஜ் வந்துடும். ஆரம்பத்துல இதை நான் பண்ணிட்டு அடுத்து சுவிட்சை வச்சுட்டேங்க. சோ இது வந்து பிரைம் அப்படிங்கிற மாடலுங்க. 2200 ரூபாய் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கேன். 2200 ரூபாய். ஆமாங்க மேடம். இந்த மாடலுங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் அப்படிங்கிற மாடலுங்க. இதாங்க சார். இது இல்லைங்க மேடம். கலர் ஆப்ஷனோட கொடுத்திருக்கீங்க. அதெல்லாம் நிறைய வச்சிருக்கேன். பரவாயில்லையே. இதுங்க மேக்ஸ் அப்படிங்கிற மாடலுங்க. இது பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓவர்லோட் ஏதாவது கரண்ட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆயிருங்க. பார்க்கும்போது பாத்துக்கங்க மிஸ்டர் ஸ்டார்ட் நம்மளோட பிராண்டுங்க. எம்சிபி நம்மளோட பிராண்டுங்க. ஓகேங்களா. மேக்ஸிமம் ஸ்பேர் எல்லாமே நம்மளே இது பண்றாங்க. இதுக்கு அடுத்து மேக்ஸுங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அமேஸுங்க. ஆமாங்க. இதுதான் மிஸ்டர் ஷாட்ல அதிகமா சேலான ப்ராடக்ட்டுங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆயிட்டு இருக்கிற ப்ராடக்ட் அமேஸ். ஆமாங்க. எப்பயுமே அதாவது ஆல் டைம் இதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. ஆமாங்க மேடம். இது பாத்தீங்கன்னா சுவிட்ச் வந்துடும், எம்சிபி பிரேக்கர் வந்துடும். இது வந்து அமேஸ் அப்படிங்கிற மாடலுங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா மாடல்லையுமே எல்லா கலரும் அவைலபிளுங்க. அமேஸ் மாடல்ல ரெட் வேணும், கிரே வேணும்னாலும் கிடைக்கும். கிளாசிக்ல எந்த கலர் வேணாலும் கிடைக்கும். எல்லா கலர்ல எல்லா மாடலும் அவைலபிள் தாங்க. இது வந்து அமேஸ் அப்படிங்கிற மாடலுங்க. இதுக்கு அடுத்ததான் நம்ம டெவலப் பண்ணதாங்க இந்த 2.0 அப்படிங்கிற சீரீஸுங்க. இது வந்து 2.0ங்க. ஓகேங்களா. இது என்ன வித்தியாசம்னு சொல்லிடுறாங்க. இந்த மாடல் இருக்கிறப்பதான் தெரியும். இது என்ன வித்தியாசம் சொல்லுங்க. கண்டுபிடிக்கலாங்களா. இதுல பாத்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் இருக்குங்களா. இதுல ஸ்க்ரூஸ் இருக்காதுங்க. இந்த அவுட்லெட் பைப் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தனியா அட்டாச் பண்ணிருப்போம். நான் இல்ல ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லும் தனியா அட்டாச் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா ஃபுல்லி மோல்டடா நம்ம ஆமா. இதோட கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 550 ml. இது 750 ml பண்ணிருக்கோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து டபுள் தெர்மோஸ்டாட் நம்ம கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர்னாவே தெர்மோஸ்டாட் எல்லாத்துலயும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைமா இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர்ல 2 தெர்மோஸ்டாட் கொடுத்து பண்ணது நம்ம தாங்க. இது வந்து 2.0 அப்படிங்கிற மாடலுங்க. இது வந்து பிளாக் சீரிஸ். கீழே பாட்டம் வந்து பிளாக்கா இருக்கும், மேல கலர் மட்டும் உங்களுக்கு மாறும். இது பாத்தீங்கன்னா 2.0ல வாக்கர் அப்படிங்கிற மாடலுங்க. பேசிக் மாடலுங்க. வாக்கர் அப்படிங்கிற மாடலுங்க. ஆனா வந்து டிஃபரண்ட் மாடல் இருக்கு, டிஃபரண்ட் மெட்டீரியல்ல கொடுத்திருக்காங்க. ஆமா. இது வந்து வாக்கர், இது வந்து ஜாகர்.
ஜாகிங் போற மாதிரி அவ்வளவுதாங்க. சுவிட்சோட வந்துருங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரன்னர் அப்படிங்கிற மாடலுங்க. ரன்னர் சோ வாக்கர் ஜாகர் ரன்னர் அது அடுத்தது வின்னர் தாங்க. வின்னர் வந்துச்சா? இது வந்து வின்னர் அப்படிங்கிற மாடலுங்க. சுவிட்சும் வந்து பிரேக்கரும் வந்துருங்க. இது எல்லா மாடலும் எல்லா கலருமே அவைலபிள் தாங்க. இது வந்து 2700 ரூபாய்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா 10 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி இருக்கு. 1 இயர் ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இந்த மாடல் மட்டும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து சர்வீஸ் மட்டும் ஃப்ரீங்க. கொரியருக்கு அவங்களே பே பண்ணி அனுப்பணும். நாங்க எங்கிறது கொரியர் நாங்க ஃப்ரீயா பண்ணிடுவோம். என்ன ஸ்பேர் பேருக்கு அதுக்கு மட்டும் பே பண்ற மாதிரி இருக்கும். நான் கிளியரா வியூவர்ஸ் உங்களுக்காக தான் சொல்றேன். உப்பு தண்ணிக்கு நம்ம வந்து வாரண்டி கொடுக்கறது கிடையாதுங்க. நான் இல்ல எல்லா கம்பெனிலும் கொடுக்கறது இல்ல, நானும் சொல்லிடுறேங்க. டேப்ல கூட நம்ம உப்பு தண்ணி வந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அது வந்து எதுங்க நார்மலா இருக்கிறது ஒண்ணுமே பேச முடியாது. அது ஒண்ணுதாங்க. ஏன்னா உப்பு தண்ணி வந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ல வராதுங்க. அதனால தண்ணியோட டிஃபெக்ட். ஆமாங்க. அந்த தண்ணி நீங்க சரி பண்ணுங்க. ஆமா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்க நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து எப்படி சாஃப்ட்னர் ஏதாவது போட்டுக்கலாமா வேற ஏதாவது பண்ணலாமான்னு கேட்கறாங்க. அதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் கேட்கறாங்க. ஸ்ட்ரைட்டா எவ்வளவு நாள் வேலை செய்து செய்யட்டும். அதுக்கப்புறம் ஹீட்டரை மாத்ததை விட சீப்பான ஒரு இது எங்கேயுமே கிடையாது. 600 ரூபாய் வருங்க. இது மட்டும் ஹீட்டர் மட்டும் அழகா அவங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 600 ரூபாய் தான் வருங்க. அதுக்கு மேல ஸ்பேர் போனாலும் தெர்மோஸ்டாட் போகும். ஒரு 250 ரூபாய் வருங்க இன்னைக்கு இருக்கிற காஸ்ட்டுக்கு. அது 100 ரூபாய் 200 ரூபாய் முன்ன பின்ன வருங்க. ஈஸியா சர்வீஸ் ஃப்ரெண்ட்லி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாட்டர் ஹீட்டருங்க. 2 ஸ்க்ரூவை கழட்டிட்டீங்கன்னா அழகா டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். கரெக்டா அசம்பிள் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? இது வந்து வாக்கர் அப்படிங்கிற மாடலுங்க. சரிங்க. நிறைய பேர் தண்ணி வந்து சுடுதண்ணி வை காலையில எந்திரிச்சோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கே நிறைய பேர் சோம்பேத்தனப்படுவாங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு டக்குன்னு அவங்களே. என்னோட சன் வந்து 7வது படிக்கிறாருங்க. எங்க அப்பாவுக்கு 82 84 வயசு ஆச்சுங்க. அவரே போய் ஆன் பண்ணுவாரு, குளிப்பாரு, வந்துருவார். 7வது படிக்கிற 9வது படிக்கிற என் பையன் அவரே போய் குளிச்சிருவார், வந்துருவார். சோ சுடுதண்ணி பிரச்சனை எங்க வீட்டுல கிடையாது. ஏன்னா இல்ல அதுதான் பெரிய பிரச்சனை. காலையில 8 மணிக்குள்ள ஸ்கூல் சண்டை வேற வரும். ஆமாங்க. நானா நீ இன்னொன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா ஸ்கூலுக்கு போற டைம்ல எல்லாமே வேணும், நடக்காது. சோ இதுல பாத்தீங்கன்னா சுவிட்ச போட்டோன்னு சுடுதுன்னு அவங்க குளிச்சுட்டு போயிட்டே இருக்கலாங்க. நல்ல ஒரு இது. ஆமாங்க மேடம். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2.0 பார்த்தோம். இதுக்கு அடுத்தது வந்து விக்ரம் இந்த சீரீஸ் பேருங்க. எதனால விக்ரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்ரம் லேண்டர் வந்து லான்ச் பண்ண டைம்ல இந்த மாடல் நம்ம வந்து வெளியில கொண்டு வர வேண்டிய டைமுங்க. அதனால அதோட ஞாபகமா வச்சுட்டுங்க விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இது வந்து விக்ரம்ல வாக்கர். இதுல என்ன பெரிய அட்வான்டேஜ்னு கேட்டீங்கன்னா டேங்க்குங்க. இது வந்து பாலி கார்பனேட்டுங்க. தீ பிடிக்காது, உடையாது. இதோட மெல்டிங் டெம்பரேச்சர் 320 டிகிரிங்க. அதனால நீங்க நெருப்புலயே போட்டாலும் தெரியாதுங்க. நான் அந்த வீடியோல வந்து கிளிப்பிங்ஸ் கொடுக்குறேன், கண்டிப்பா அதை காணுங்க. நீங்க ஸ்டவ்ல வச்சீங்கன்னாலும் மெல்ட் ஆகாதுங்க. அதாவது எரியாது, தீ பிடிச்சி எரியாதுங்க. ஓகேங்களா? இது விக்ரம்ல இது வந்து வாக்கர் அப்படிங்கிற மாடல். சுவிட்ச் பிரேக்கர் இல்லாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் உப்பு தண்ணியில யூஸ் பண்றாங்க இல்லைங்களா? இது பாக்குறதுக்கு ஏதாவது தெரியுமேன்னு கேட்பாங்க. கண்டிப்பா தெரியும். ஆனா அதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு சால்ட் டெபாசிட்டா இருக்குன்னு நாங்க வெளியில இருந்து பாத்துக்கலாம். ஆமா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சால்ட் வந்து ஒரே நாள்ல கட்டி ஆகாது. ஃபர்ஸ்ட் மண்ணு மாதிரி வரும், அப்படியே கல்லு மாதிரி வருங்க. அப்புறம் தான் கெட்டி ஆகும். நம்ம என்ன பண்ணலாம்னா 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு முறை 3/4 லிட்டர் தண்ணி உள்ள நிக்குங்க. கிளீனா ஓபன் பண்ணி பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு அலாசி ஊத்திட்டாங்கன்னா இங்க இருக்கிற ஒரு டிராப் கூட எல்லாம் வெளியில வந்துடும். மறுபடியும் மாட்டிட்டு தண்ணி உள்ள போய் வெளியில வந்ததுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கணும். இது பண்றதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா நார்மலா உப்பு தண்ணியில யூஸ் பண்றவங்க ஒரு 6 மாசத்துல 1 வருஷத்துல காயில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்ற மாதிரி பண்ணாங்கன்னா அப்படியே டபுள் த டைம் அதோட லைஃப் இருக்கு. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ்ங்க. இதுல பாத்தீங்கன்னா வேற உப்பு தண்ணிக்கு வேற எந்த சொல்யூஷன் கிடையாது. இதுல வந்து ஈஸியா நீங்க வந்து கிளீன் பண்ணிக்கிற வெளியில இருந்து கிளீன் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு அப்டேஷன் பண்ணிட்டு இருக்கேன். உள்ள இருந்து எல்லாமே கிளீன் பண்ற அளவுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ப்ராடக்ட் வாங்கிட்டு இன்னொரு 3 மந்த்ஸ்க்குள்ள அதை நான் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. இது வந்து வாக்கர் அப்படிங்கிற மாடல் 2400 ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாங்க. இது கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் தாங்க. நிறைய கலர்ஸ் இருக்கு. பர்பிள் கலர், உங்களுக்கு எல்லாம் yellow கலர், கிரே கலர் நிறைய கலர்ஸ் இருக்கு. இது வந்து விக்ரம்ல ஜாகர் அப்படிங்கிற மாடலுங்க. சேம் அதே மாதிரி சுவிட்சோட வந்துரும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து விக்ரம்ல ரன்னர் அப்படிங்கிற மாடலுங்க. இது இந்த மாடலுங்க. இப்ப அதிகமா போயிட்டு இருக்கிற கலர்னு பாத்தீங்கன்னா இந்த கலர் தான். எதுக்கு லைக் பண்றாங்கன்னு நல்லா இருக்குங்க. சோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த கலர்ல ஆர்டர் பண்றாங்க. அதாவது மத்த ப்ராடக்ட்ல 2 போகுதுன்னா இது வந்து 6 ப்ராடக்ட் போயிட்டு இருக்கு. இது வந்து விக்ரம்ல ரன்னர் அப்படிங்கிற மாடலுங்க. இதுக்கு அடுத்து விக்ரம்ல வின்னருங்க. சுவிட்ச் பிரேக்கர் என்னையோட நீங்க அட்வான்ஸ் ஆயிட்டீங்க. இந்த சுவிட்ச் பிரேக்கர் ரெண்டுமே வந்துருங்க. ஓகேங்களா? இந்த விக்ரம் வின்னர் அப்படிங்கிற மாடல் இந்த டாப் எண்டுங்க. 2900 பண்ணிட்டு இருக்கோம். வெப்சைட்டுக்குள்ள போனாங்கன்னா என்ன ஆஃபர் இருக்குன்னு பாத்துட்டுங்க இமீடியட்டா அவங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாங்க. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஷிப்பிங் ஃப்ரீ, 10 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி, ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நம்ம கொடுக்குறாங்க. வேற எந்த டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ரேபிட் ஃபயர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுதான் எனக்கு எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா சார் நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். வெப்சைட் இருக்கு, வாட்ஸ்அப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அட்ரஸ் டீடைல்
யூனிட்டோட அட்ரஸும் தந்துடுறேன், இங்க வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ற இங்கேயும் வந்து ஷாப்போட அட்ரஸும் தந்துடுறேன், நீங்க வந்து அழகா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து இப்ப வந்து நீங்க எதுவுமே பயப்பட வேணாம்ல சார். நிறைய பேர் வந்து குழந்தைங்களா யூஸ் பண்றாங்க, ஏதோ ஷாக் அடிச்சிருமா, அதுதான் பயம். ஷாக் ப்ரூஃப் தான் மேடம், அதுல எந்த டவுட் வேண்டாம். பயம் நேச்சர் தான், ஆனா அதையே நம்ம இது பண்ணிட்டு இருக்க கூடாது, என்னன்னு உள்ள போய் பார்க்கணும். இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் ஆகலைங்க, இனிமேல் ஆகாது. ஏன்னா என் வீட்டுல நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா அது நல்லதா இருந்தாதான் பண்ணுவேன். ஒரு தொழிலா பண்றேன் அப்படின்னா அது நம்பிக்கையா இருந்தா மட்டும் பண்ண முடியுங்க. இல்லைன்னா நம்ம அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. வியூவர்ஸ் வந்து நினைப்பாங்க என்னடா இது செக்யூரா என்ன ஏதுன்னு. நம்ம சாதாரண அந்த வாட்டர் இது பண்றோம், அந்த ஹீட்டரை விட இது சேஃபா உங்களுக்கு இருக்கும். அது 100% நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அது கொஞ்சம் பாதுகாப்பா பாத்துட்டு குழந்தைங்க எல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்க முடியாது, ஆஃப் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது. நிறைய பிரச்சனை நியூஸ்ல கூட நிறைய வருது. அதெல்லாம் இதுல எதுவுமே கிடையாது. 100% உங்களுக்கு வந்து நம்ம பாதுகாப்பு தான். உங்க குழந்தைங்க முதற்கொண்டு ஈஸியா ஒரு சுவிட்சை ஆன் பண்ணாங்கன்னா வாட்டர் வந்துரும். குளிச்சுட்டு டக்கு டக்குன்னு நம்ம வேலையை ஃபர்ஸ்ட் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண எல்லாமே இதா இருக்கு. அது இந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பா உங்க வீட்ல எல்லார் வீட்லயும் இது கண்டிப்பா தேவைப்படும். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து கண்டிப்பா நீங்க கோயம்புத்தூர் இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் வாங்கலாமா பண்ணிக்கலாம் மேடம். வேர்ல்டு வைட்னா கொஞ்சம் ஷிப்பிங் இஷ்யூவா இருக்கு, அது நீங்க பாத்துக்கோங்க. அதுவும் நீங்க கேட்டீங்கன்னா அதுவும் பண்ணி கொடுப்பாங்க சார். பண்ணிக்கலாம் மேடம். சோ எனக்கு ஒரு டவுட்டுங்க சார், இப்ப நம்ம மோட்டர்ல தண்ணி இல்ல, வந்து குழந்தைங்க தெரியாம போட்டாங்க அப்படின்னா அப்ப என்ன சார் என்ன பண்ணணும்? இது வச்சு என்ன ஒண்ணுமே பண்ண வேண்டாம் மேடம். நம்ம வாட்டர் ஹீட்டர்ல எல்லா வாட்டர் ஹீட்டர்லயும் தெர்மோஸ்டாட்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. அதோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா கரண்ட் சப்ளை வந்துட்டே இருக்கும், சூடாயிட்டே இருக்குங்க. அந்த சூடாகிற தண்ணியோட டெம்பரேச்சர் 70 டிகிரி 80 டிகிரி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த தெர்மோஸ்டாட் வந்து கட் ஆஃப் பண்ணி கொடுத்துருங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, உள்ளுக்கு கொடுக்குற இந்த தெர்மோஸ்டாட் தாங்க. இந்த மாடல் மட்டும் 2 தெர்மோஸ்டாட் கொடுத்துருக்கோம். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுதான் உங்களுக்கு எப்பயுமே ஃபங்க்ஷன் ஆகும், ஒருவேளை அது ஃபெயிலியர் ஆயிருச்சுன்னா இன்னொன்னு வந்து கட் ஆஃப் பண்ணி கொடுத்துரும். ஏன் 2 வச்சிருக்கேன்னா நான் 10 வருஷம் ஆச்சுங்க, 1000ல் 2000ல் 1 அது வேலை செய்யாம போயிருதுங்க. அந்த பிரச்சனையும் வரக்கூடாது 2 தெர்மோஸ்டாட் வச்சிருக்கோம். 2வது தீ பிடிச்சி எரியும், நார்மல் பிளாஸ்டிக் இருந்தா அதுவும் எரியக்கூடாதுன்னு சொல்லி பாலி கார்பனேட்டுங்க இதை கொஞ்சம் ஹெவியா பண்ணிருக்கேங்க. சரிங்களா? அதனால தண்ணி இல்லைன்னா வந்து பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் தண்ணி உள்ள போய் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் மிஷின் ஆன் பண்ணணும். அது ஒண்ணுதான் கண்டிஷன். 2வது வெளியில வர்ற தண்ணி டைரக்டா தான் அவங்க பிடிச்சிக்கணுங்க. எந்த காரணத்தை கொண்டு இதை அடைக்கிறது, கண்ட்ரோல் பண்றது, டேப்ல கனெக்ட் பண்றது அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்லணும்னா இம்மர்ஷன் ராட் இருக்கு இல்லைங்களா, அதை விட கொஞ்சம் அடுத்த வெர்ஷன் ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டருக்கும் கீழே. உண்மையா சொல்றேங்க, ஏன்னா ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் கிடையாது, ஏன்னா வந்து ப்ரெஷர்ல தாங்காதுங்க. வெளியில வர தண்ணி அடைச்சிட்டீங்கன்னா டோட்டல் டேங்கோட ப்ரெஷர் இதுக்குள்ள போயிருங்க. அப்ப பாத்தீங்கன்னா லீக்கேஜ் எங்கேயாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, தெர்மோஸ்டாட் வேலை செய்யாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால டைரக்டா தண்ணி பிடிச்சிக்கணும்னு நம்ம சொல்றேங்க. சரிங்களா? அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தண்ணி உள்ள போய் வந்ததுக்கு அப்புறம் ஆன் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இந்த ப்ரொசீஜர் மட்டும் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா செமையா சூப்பரா கம்ப்ளைண்ட்ங்கிறதே உங்களுக்கு வரவே வராது. கண்டிப்பா எதுனாலும் ஸ்காலர் போயிருக்க நம்பர் ஜஸ்ட் நீங்க கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது டவுட்னாலும் ஸ்காலர் போயிருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி. இந்த வீடியோ இங்க முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு சூப்பரான vlogல நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.